குப்பை அள்ளியதை ரீல்ஸ் எடுத்த டிவிகே நிர்வாகிகள் மோதல், மூக்கு உடைந்து ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. சேலத்தில் தூய்மை பணியாளர்கள் குப்பை அள்ளுவதை சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுத்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தமிழக வெற்றிக் கழகத்தின் டிவிகே நிர்வாகிகள் இருவர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் முகம் சிதைந்து மூக்கு உடைந்த ஒரு நிர்வாகி பலத்த காயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் இளையமணிகண்டன், 31. இவர் தவேக கட்சியின் முன்னாள் ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். தனது பகுதியில் தேங்கிக் கிடந்த குப்பைகளை அகற்ற கோரி பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் இளையமணிகண்டன் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த தவேக ஒன்றிய செயலாளர் சக்திவேல், 40 என்பவர் அங்கு வந்து தூய்மை பணியை தனது மொபைல் போனில் ரீல்ஸ் வீடியோவாக எடுக்கத் தொடங்கியுள்ளார். கைகலப்பில் முடிந்த வாக்குவாதம். இதை பார்த்த இளையமணிகண்டன் மற்றும் அக்கம் பக்கத்தினர், சிரமப்பட்டு பணி செய்பவர்களை எதற்காக ரீல்ஸ் எடுக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். அதற்கு சக்திவேல், நான் சொல்லித்தான் இந்த குப்பைகளே அள்ளப்படுகிறது என்று கூறி தற்பெருமை பேசியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டு ஆத்திரமடைந்த சக்திவேல் இளையமணிகண்டனின் முகத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் மூக்கு உடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த இளையமணிகண்டனை மீட்ட பகுதி மக்கள் அவரை சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீஸ் விசாரணை. இச்சம்பவம் குறித்து கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ரீல்ஸ் மோகத்தால் சொந்த கட்சி நிர்வாகிகளே அடித்துக் கொண்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பையை எடுக்கும் பணியை ரீல்ஸ் எடுத்ததற்கு இந்த நிலைமை என்றால் உங்களுக்கு வாக்களித்த மக்களின் நிலைமை என்ன என்று கொண்டப்பநாயக்கன்பட்டி மக்கள் புலம்புகிறார்கள்.